ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரோகிணியும் நம்ம மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ரோகிணி நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்குறதுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. நீ தானே இந்த வீட்டில் மூத்த பேரன், உனக்கு தெரியாத அவங்க பாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க அதையே சொல்கிறாங்க. சின்ன வயசில் எனக்கு தெரியும். பாட்டி ரொம்ப ஆசையாக ஒரு நவரத்ன மாலை வச்சுருந்தாங்க. அந்த மாலையை பாட்டி தொலைச்சிட்டாங்க. நம்ம அது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அது ஸ்பெஷல் கிஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிளம்புறாங்க. சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது மனோஜ் நம்ம பாட்டிக்கு புடவை எடுத்தோம்ல, அந்த புடவைய எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த புடவைய ரிட்டர்ன் கொடுத்துடலாம். எதுக்கு, நம்ம தான் நவரத்ன மாலை வாங்க போகிறோம்ல, அதனால் இதை கொடுத்துடலாம், காசு மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு. அப்போ ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீரோ திறந்து அந்த புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே அண்ணாமலை பலூன் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ விஜயா வராங்க. ஏங்க என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னதும், நான் பலூன் எடுத்துகிட்ருக்கேன், சிவப்பு கலர் பலூன், பெரிய பலூன் வேணும் வெளியில் கட்டுறதுக்கு அப்படின்னதும் அது இல்லைங்க, நீங்கள் என்னங்க கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அத்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படின்னதும் இல்லைங்க, நீங்கள் அத்தைக்கு என்ன கிஃப்ட்டு வாங்கி தர போகிறீங்கன்னதும் நீ பேசுகிறதெல்லாம் எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னு ஒரு தடவை கூட ஒரு ஃபோன் பண்ணி கூட நீ கேட்டது கிடையாது. இப்போ என்ன திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அது 80வது பிறந்த நாளுங்க அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னது. இவ்வளோ நாள் நீ கோமாவில் அந்த அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, வந்துட்டு நீங்கள் அவருக்கு ஒரே பிள்ளை, அதனால் நம்ம கண்டிப்பாக கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் சொல்லுங்கள், என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க, என்ன வாங்க போகிறீங்க அப்படிலாம் சொல்லுவேன். நான் எதுவும் வாங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ மருமக தானே, நீ எதனா யோசிச்சு வச்சுருப்பல, எங்கள் அம்மாவுக்கு மனசுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் சொல்லுங்கள், என்ன கிஃப்ட்டுங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மருமக தானே, நீயே யோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கள் அம்மா ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அதுக்காக தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு இவர் சொல்கிறாரு. கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க இல்லைங்க, நான் எங்கள் அத்தைக்கு நான் கண்டிப்பாக கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்லுது. ஆனால் அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. கிஃப்ட்டுக்கோசரம் தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு நானே யோசிக்கிறேன், நானே ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுது. இங்கே ரோ நம்ம ரவி ஸ்ருதி யோசிச்சிட்ருக்காங்க. என்ன பாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க டக்குன்னு, இந்த மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னதும், ஆமாம், அவங்க எப்போவுமே ஏதாச்சும் எங்கள் 3 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு போட்டிலாம் வச்சிட்ருப்பாங்க. சின்ன வயசில் அவங்க பரிசு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க பாட்டி சரியான ஸ்டோரி டெல்லர், எப்படி எப்படி சஸ்பென்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் ஸ்ருதி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க, அவங்க நல்ல ஸ்டோரி டெல்லரு, அவங்க எங்கே சஸ்பென்ஸ் வைக்கணும், எங்கே சஸ்பென்ஸ் உடைக்கணும், எங்கே த்ரில்லை கூட்டணும் எல்லாமே தெரியுது அப்படிலாம் சொல்கிறாங்க. வயசான பாட்டிங்கனாலே அப்படி தான், எங்கள் பாட்டியும் அப்படி தான், நல்லா கதை சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க மட்டும் சினிமாவுக்கு கதை எழுதுனாங்கன்னு நினச்சிக்கோ, படம்லாம் சும்மா பிச்சுக்கின்னு ஓடும் அப்படின்றாங்க. இந்த வயசில் அவங்க போய் எங்கே கதை எழுத சொல்கிற நீ அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன யோசிச்சு வச்சுருக்க அப்படின்னு, நான் பாட்டிக்கு ஃபோன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெசிபி புது ரெசிபியை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே எங்கள் பாட்டி ஒரு சின்ன இது கொடுக்கணுன்னாலும் எங்கள் 3 பேருக்குமே இது போட்டி வச்சு தான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன சாக்லேட்டுன்னா கூட போட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்ருதியும் வந்துட்டு கேட்குறாங்க, "நீ எதனா ஜெயிச்சிருக்கியா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் எதுவும் ஜெயிச்சது கிடையாது. முத்து தான் வந்துட்டு ஜெயிப்பான். ஆனா வந்துட்டு முத்து வந்துட்டு எனக்கு குடுத்துருவான்." அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. "விட்டு குடுத்துருவான்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "அப்படியா? விட்டு குடுத்துருவானா? அப்போ இந்த தடவையும் விட்டு குடுத்துருவாரா?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "தெரியல." அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா வந்துட்டு, "நீ எப்படி சின்ன வயசுலேருந்து எதனா பரிசு ஜெயிச்சிருக்கியா?" அப்படின்னு வந்துட்டு ரவி கேட்குறாரு. "நான் இதுவரைக்கும் எதுலயுமே தோத்ததே கிடையாது. எந்த இதுவா இருந்தாலும் வந்துட்டு நான் ஜெயிக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நான் ஜெயிச்சுருவேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இந்த கிஃப்ட்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெயிக்கணும். யாரும் விட்டு குடுத்து நம்ம வாங்கக்கூடாது." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. சரி நம்ம வந்துட்டு ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. பாட்டி வந்து அசத்தலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு பார்வதி வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க நம்ப அ யாரு? நம்ம விஜயா வந்துட்டு கால் பண்றாங்க. "சொல்லு விஜயா" அப்படின்னதும் வந்துட்டு, "எங்க மாமியார் வந்திருக்காங்க." அப்படின்னு சொன்னதும், பார்வதி என்ன சொல்றாங்க, "உனக்கு கொஞ்ச நாளைக்கு குளிர் ஜுரமே வந்துருமே." அப்படின்னதும், "இல்ல அவங்களுக்கு வந்துட்டு பொறந்த நாளு." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "அப்படியா? எல்லாரும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து குடுக்க போறதா சொல்லியிருக்காங்கன்னதும்" வந்துட்டு, "எப்பவுமே அவங்களுக்கு தான் எல்லாரும் கிஃப்ட் தரணும். என்ன அவங்க கிஃப்ட் தராங்க?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இல்ல, இல்ல அவங்க வந்துட்டு அவங்க மனச வந்துட்டு தொடுறா மாதிரி பெரிய கிஃப்ட்டா வந்து குடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பரிசு குடுக்கணும்." அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்கன்னதும் வந்துட்டு, "சரி நீ வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாரி எதுனா வந்துட்டு பரிசு வாங்கிடு." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லு." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "ஐயோ! பணம்லாம் என்னால செலவு பண்ண முடியாது." அப்படின்றாங்க. அப்புறம் பணமே செலவு பண்ணாம எப்படி வந்துட்டு வாங்க முடியும்ன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விஜயாவ வந்து கேட்குறாங்க. "இல்ல அதுதான் நான் யோசிச்சுட்டுருக்கேன். எப்படி வந்துட்டு இது பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "புடவ வாங்கி குடுத்துருன்னதும்" வந்துட்டு, "புடவலாம் வேணாம். அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. அதனால வந்துட்டு புடவலாம் தேவையில்ல." அப்படின்னு வந்துட்டு விஜயா வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, "உன் வீட்ல வந்துட்டு நெறைய பொருளுலாம் இருக்குதுன்னு சொல்லுவேல்ல." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க விஜயா. "ஆமா இருக்குது. அதுல வந்துட்டு மேல வந்துட்டு ஒரு சோஃபா செட் கிடக்குது." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல, இல்ல அந்த சோஃபா செட்டெல்லாம் தூக்கின்னு வந்துலாம் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. "அப்புறம் வேற என்னது?" அப்படின்னு சொல்றாங்க. "உன் வீட்ல வந்துட்டு உன் புள்ள ரூம்ல ஒரு டிவி இருக்குன்னு சொன்னேல்ல. நீ கூட வந்துட்டு அத யூஸ் பண்ணலன்னு சொன்னேல்ல." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆ அப்ப இப்ப அதுக்கு எதுக்கு? அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அந்த அந்த டிவிய வந்துட்டு என்கிட்ட குடுத்துரு. நான் வந்துட்டு அவங்கள்ட்ட குடுத்துடுறேன். இன்னும் வந்துட்டு அவங்க குடுக்குற கிஃப்ட்ல வந்துட்டு உனக்கும் பங்கு தரேன்." அப்படின்னு வந்துட்டு, "ஏய் இது என்ன கதையா இருக்குது? என் வீட்டு டிவிய தூக்கி நீ வந்துட்டு கிஃப்ட்டா குடுப்பியா?" அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன். "நான் தான் உனக்கு வந்துட்டு அவங்க குடுக்குற கிஃப்ட்ல வந்துட்டு உனக்கு பங்கு தரேன்னு சொல்றேன்ல. எனக்காக செய் பார்வதி. யாருக்கோ குடுக்குறதுக்கு எனக்கு குடுத்துரு. நான் அவங்களுக்கு வந்துட்டு அத திருப்பி குடுத்துர்றேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு, சரி அது இல்ல யோசிக்கிறாங்க. யோசினது "என்ன பார்வதி?" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்ல அது வாங்குனேன். அந்த டிவி வாங்குனேன். அந்த அட்ட பாக்ஸ் கூட அப்படியே தான் இருக்குது." சரின்றாங்க. சரி வந்து சிரமம் பார்க்காம வந்துட்டு, "நீ அத வந்துட்டு அத நல்லா புதுசு மாரி தொடச்சு, நீ அத எடுத்துட்டு வந்துரு." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு, "சரி நான் வச்சுர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வச்சுர்றாங்க. இப்ப பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "இவ மாமியாருக்கு கிஃப்ட் குடுக்குறதுக்கு என் வூட்டு பொருள வந்து எடுத்துன்னு போறேன்றா. விட்டாக்கா என் வீட்டையே காலி பண்ருவா போல இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கலாய்ப்பு பண்றாங்க. இங்க வந்துட்டு மீனா வந்து கிச்சன்ல வந்துட்டு காய் நறுக்கின்னு இருக்காங்க. இப்ப மீனாக்கு வந்துட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும், "வா சீதா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல இல்லக்கா நான் வந்துட்டு கீழ தான் இருக்கேன்." அப்படின்னு வந்து சொன்னதும், "சரி நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கீழ வராங்க. வந்ததும் வந்துட்டு, "என்னக்கா ஃபோன் கேட்ட?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்து, "இன்னைக்கு வந்துட்டு பாட்டிக்கு பொறந்த நாள்ல. அதனால வந்துட்டு அவங்கள வீடியோ எடுக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு நான் ஃபோன் கேட்டேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "சரி நீயும் அம்மாவும் வந்துட்டு வந்துருங்க." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "சாயந்தரம் சீக்கிரம் வந்துருங்கன்னு" சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "அம்மா மதியமே வந்துட்டு கடைய சாத்திட்டு நாங்க வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்துடுறோம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க தங்கி தங்கி கேட்குறாங்க. "ஒரு விஷயம் கேட்கணும்." அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "மாமா இல்லையா?" அப்படின்னதும் வந்துட்டு, "இல்ல அவர் வெளில போயிருக்காரு." அப்படின்னதும் வந்துட்டு, "என்ன விஷயம் சொல்லு." அப்படின்னதும் வந்துட்டு, "இல்ல நான் வந்துட்டு எப்பவுமே நம்ம வழக்கமா வந்துட்டு பூ குடுப்போம்ல, அந்த அழகு கடைக்கு போனேன். நீ ஏதோ கலரிங் நகை எடுத்துட்டு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொன்னாரு." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல நீ வந்துட்டு எப்படி கவரிங் நகை தெரியாம எடுத்துட்டு போயிட்டியா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க.
ஆமா. அது வந்துட்டு அ அப்படியே தயங்கி தயங்கி நின்னுட்டு பேசுறாங்க. இல்ல வந்துட்டு ஒரு பிரச்சனையாயிடுச்சு. கவரிங் நகைன்னு தெரியாம நான் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. நகைய மாத்தி எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க மீனா. அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, "உன்னுடைய நகையெல்லாம் அத்தைகிட்ட தானே இருந்தது. நீ வந்துட்டு எப்படி வந்துட்டு கவரிங் நகை எடுத்துட்டு போனே? அது கவரிங் நகைன்னு கூடவா உனக்கு தெரியாது?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது எனக்கு தெரியாது சீதா. இது வந்துட்டு எங்க குடும்ப பிரச்சனை. வந்துட்டு நீ வந்துட்டு இதுலலாம் தலையிடாத" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "என்னக்கா நீ இந்த மாரி பேசுற? இந்த நகை மாறுனது கூடவா உனக்கு தெரியல? நீ எதையோ மறைக்கிற" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இது எங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்ற. இப்போ வந்துட்டு உன் குடும்பம் ஆயிடுச்சா?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இது எங்க வீட்டு பிரச்சனை" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! இது இப்போ உன் வீடா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா. நான் என்ன உன் பக்கத்து வீட்லயா இருக்கிறேன்? நான் இங்க தானே இருக்கிறேன். அப்ப இதானே என் வீடு. வந்துட்டு என் வீட்டு பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன். நீ இதுலலாம் தலையிடாத" அப்படின்னு சொல்றாங்க. "என்னக்கா நீ ஏதோ மறைக்கிற. ஏதோ பிரச்சனையா இருக்கு. மாமா எங்க?" அப்படிலாம் கேட்குறாங்க. "நீ தேவையில்லாம தலையிடாத சீதா. சாயந்தரம் ஃபங்ஷனுக்கு வந்துருங்க. நீ கிளம்பு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "சரி நான் போறேன். நீ ஏதோ மறைக்கிற மட்டும் தெரியுது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்ப பாட்டி வந்துட்டு அண்ணாமலை கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீங்க வந்துட்டு நாளைக்கே போறேன்னு சொல்றீங்க" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு அண்ணாமலை பாட்டிக்கிட்ட. "இல்லப்பா நீ வேணா வந்து 10 நாள் அங்க வந்து இருப்பா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "எனக்கு வேலை இருக்குப்பா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இரும்மா நான் பார்க்குறேம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டே வராங்க. வரும்போது வந்துட்டு "என்னம்மா பண்ற?" அப்படின்னு வந்து சொன்னாங்க. "நீங்க பேசுங்க பாட்டி நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல அத வந்துட்டு ஃபுல் கவரேஜ் பண்ண போறேன்" அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப விஜயா வருது. விஜயா வந்துட்டு "இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா தெரியணுமே" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நான் வந்து "அத்தை நீங்க டீ, காஃபி எதனா குடிக்கிறீங்களா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குது. "எனக்கு எதுவும் வேண்டாம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. "இல்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு டயர்டா இருந்தா நம்ம ரூம்ல வந்து படுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ் குடுக்குற மாரியே வந்து நிக்குது. "இல்லம்மா சரி சரிம்மா நீ போம்மா" அப்படின்னு வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அப்போ வந்துட்டு "என்ன ஆச்சு இவளுக்கு? இ இ இந்த மாரிலாம் கேட்க மாட்டாளே திடீர்னு வந்துட்டு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க பாட்டி. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "அ மீனா வந்துட்டு வீடியோ எடுக்குறால்ல, அதுல அவ முழுசா தெரியணும். அதனால தான் வந்துட்டு" அப்படியே மனச படிச்சா மாரியே அவரு வந்துட்டு அப்படியே சொல்றாரு. சொன்னதும் வந்துட்டு சிரிக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு. அப்ப ரோகிணி வராங்க. "பாட்டி நீங்க என்ன வேணா பேசுங்க" அப்படின்னு வந்துட்டு மீனா சொல்றாங்க. அப்ப ரோகிணி வந்ததும் வந்துட்டு, "வா ரோகிணி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, "இவ தான் எங்க வீட்டோட மூத்த மருமக" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்துட்டு, "பாட்டி நான் உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்க வாங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்லம்மா மீனா வந்துட்டு வீடியோ எடுக்கிறா. நான் வந்துட்டு அத இது பண்றேன்னதும்" வந்துட்டு, "சரி நான் வந்துட்டு அப்புறம் வாங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்லிர்றாங்க. அப்புறம் வந்துட்டு மீனா வந்துட்டு பாட்டி வந்து "மாடிக்கு போலாம். அங்க வந்துட்டு சத்தமா இருக்காது, வெளிச்சமா இருக்கும். வாங்க போலான்னு" கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, அண்ணாமலை வந்துட்டு, "அம்மா பார்த்து கூட்டு போம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சரிங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்ததும் வந்துட்டு கல்லுலாம் இருக்கிறத பார்க்குறாங்க. "என்னம்மா இது கல்லு?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இந்த மாரி வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இவன் கூட சொன்னாம்மா அண்ணாமலை கூட சொன்னாம்மா வந்துட்டு நீயும் முத்துவும் வந்துட்டு வீடு கட்ட போறீங்க அப்படின்னு வந்துட்டு எதனா பணம் வேணும்னா என்கிட்ட கேளுமா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல பாட்டி அவர் வந்துட்டு அவரே வந்து சொந்த உழைப்புல கட்டினாதான் அவருக்குன்னு வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கும் இந்த வீட்டில். அவர் எப்போ வந்துட்டு முடியுதோ அப்போ வந்துட்டு வீடு கட்டட்டும். அது வரைக்கும் நான் வந்துட்டு இது பண்ணுவேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "இந்த மாதிரி முத்து வந்துட்டு ஒரு பொறுப்புள்ள வந்து மனுஷனா மாத்துனதுக்கு உனக்கு தாம்மா நன்றி சொல்லணும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க மீனா. அப்புறம் "வாங்க பாட்டி அந்த சைடு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போறாங்க. இப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு பாட்டிய வந்து நிக்க வச்சுட்டு கேட்குறாங்க. இந்த மாரி வந்துட்டு, "நீங்க சொல்லுங்க பாட்டி, உங்களுடைய 80 வருஷ வாழ்க்கையில வந்துட்டு, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?" அப்படிலாம் வந்துட்டு கேட்குறாங்க. "அது எதுக்குமா இப்போ?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல பாட்டி, நீங்க வந்துட்டு 80 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. இத வச்சு நாங்க எதனா கத்துக்கலாம்ல உங்ககிட்ட இருந்து. அதுக்கு தான் பாட்டி, உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்த பத்தி சொல்லுங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அ கேட்டதும் பாட்டி வந்து சொல்றாங்க. அத நம்மளுக்கு காட்ட மாட்றாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழ வராங்க. அப்ப அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்துட்டு, "அம்மா அந்த முத்து எங்கம்மா? எப்பவுமே வந்துட்டு பாட்டி வந்தாங்களே வந்துட்டு அவன் வீட்ல தான் இருப்பான். ஆனா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு வெளியில போயிட்டானே" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. இல் அ இல்ல ஃபோனும் எடுக்க மாட்றாரு அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. வேலைக்கு போயிருக்கார்ல மாமா, கார் ஓட்டிட்டு இருப்பாரு. அதனால எடுத்திருக்க மாட்டாரு" அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. அப்போ வந்துட்டு, அம்
மீனா வந்துட்டு அப்படியே கவலைப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு அவன் எதனா குடிக்க கிடிக்க போயிட்டானாம்மா, சந்தோஷத்துல பாட்டி வந்தாக்கா எப்பவுமே வந்துட்டு வெளியிலயே போமாட்டான். பாட்டி பொறந்த நாள்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடனா போய் குடிக்க போயிட்டானா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இல்ல மாமா, அவர் வந்துட்டு அந்த மாதிரிலாம் போமாட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ விஜயா வந்துட்டு வருது. ஆமா, அவன் சந்தோஷத்துலயும் குடிப்பான், துக்கத்துலயும் குடிப்பான். இன்னைக்கு வந்துட்டு இந்த பிறந்த நாளை சாக்கா வச்சுட்டு அவன் எங்கன்னா குடிக்க போயிருப்பான். அவனா மது விலக்கு போராட்ட தியாகியா அவன் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு 4 கால்ல வருவான் பாருங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. உன்னை கேட்டாங்களா எதுனா? தேவையில்லாம அந்த மாதிரிலாம் பேசாத நீ போ அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அண்ணாமலை. அப்போ மீனா சொல்றாங்க, அத்தை நீங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவர் வந்துட்டு வேலைக்கு தான் போயிருக்காரு, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு அம்மாவுடைய 80வது பிறந்த நாள், அவங்களுக்கு எதுவும் சங்கடம் வந்துட்டு ஏற்படக்கூடாதுன்னு நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்துட்டு அண்ணாமலை சொல்றாரு. வந்துட்டு இவன் எதுனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தண்ணி கிண்ணின்ட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்துட்டு இவங்களும் வந்துட்டு பயப்படுறாங்க. திரும்ப வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மீனா வந்து நின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப வந்துட்டு பாட்டி வந்து வராங்க. "என்ன மீனா, முத்து வந்துட்டு காணோம்" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. சவாரிக்கு போயிருப்பாரு பாட்டி" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "என்ன உனக்கும் அவனுக்கும் சண்டையா? எதனா சண்டை போட்டானா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. "இல்ல பாட்டி" அப்படின்னு வந்து மீனா சொல்றாங்க. "நான் வந்தாலே என் காலையே சுத்தி சுத்தி வருவான். என்னன்னு தெரியல, அவன் காணோம். இதோ வந்துருவேன்னு சொன்னானே, என்னாச்சு? அவன் எங்க போயிருக்கான்?" அப்படிலாம் வந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப வந்துட்டு, "நீ எதனா அவன சண்டை போட்டியான்னதும்" வந்து, "பாட்டி நான் ஏன் பாட்டி அவர வந்துட்டு சண்டை போடுறேன்? நான் தான் உங்களுக்கு ஃபோன்ல சொன்னேன்ல, எங்களுக்குள்ள இப்பலாம் வந்துட்டு சண்டையே வர்றது கிடையாது. அவரும் என்கிட்ட சண்டை போடுறது கிடையாது." அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அப்போ என்ன ஆச்சு? இந்த விஜயா தான் எப்பவுமே அவன கரிச்சு கரிச்சு கொட்டுவா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டே இருக்கும்போது வந்துட்டு விஜயா வந்துட்டு வராங்க. "ஏய் விஜயா இங்க வா. முத்துவ நீ எதனா சொன்னியா? அவன் எங்க போனான்?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அவன பத்தி அவன் எங்க போனான்? என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அப்படின்னு வந்துட்டு சொல்லுது விஜயா. "என்ன 3வது மனுஷால பத்தி கேட்குற மாரி பேசுற? முத்து உன் புள்ள தானே? என்ன உன்கிட்ட கேட்டா என்ன இப்போ?" அப்படின்னு வந்துட்டு, "அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும் அத்தை?" அ அப்படின்னு சொல்றாங்க. "அவனுக்கு தான் வந்துட்டு உங்க ஊர்ல தானே வளர்ந்தான் அவன். தேவையில்லாத பழக்கத்தெல்லாம் கத்து வச்சுட்டு இருக்கான். அதுக்காக போயிருப்பான்." அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப பாட்டிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. "என்ன நான் வந்து அவன வந்து சரியா வளர்க்கலன்னு சொல்றியா? அவன் பேரு முத்துடி. அவன் அவன் பேருக்கு ஏத்தா மாதிரி அவன் அவன் மனசு முத்துடி. அவன் வந்துட்டு அவன நான் நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கேன். நீ தான் எப்ப பார்த்தாலும் அவன கரிச்சு கரிச்சு கொட்டியிருப்ப. எங்க போனான் அவன் சொல்லு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "எனக்கு தெரியாது அத்தை. அவன் எங்கனா போயிருப்பான், வருவான்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப மீனாவும் சொல்றாங்க, "பாட்டி அவர் எதனா முக்கிய சவாரியா போயிருப்பாரு. வந்துட்டு அவர் வந்துருவாரு. இறக்கி விட்டுட்டு ஃபோன் எடுப்பாரு. நான் ஃபோன் பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. பாட்டி வந்துட்டு போயிடுறாங்க. இங்க வந்துட்டு முத்துவும், செல்வமும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போயி, ஒருத்தவங்கள வந்துட்டு தேடுறாங்க. "என்னடா இது இந்த இடத்துலயும் இல்ல" அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து சொல்றாரு செல்வத்துக்கிட்ட. "அவங்க இந்த அட்ரஸ் தானே குடுத்தாங்க" அப்படின்னு செல்வம் சொல்றாரு. "சரி இப்போ இவங்க குடுத்துருக்கிற அட்ரஸ்ல வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு கார்ல வந்துட்டு பார்க்கும்போது ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. "என்ன மீனா வந்துட்டு இவ்ளோ ஃபோன் பண்ணியிருக்காளே" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ செல்வம் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. சரி எடுத்து பேசுறா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நம்ம அங்க போயிட்டு வந்துட்டு நான் பேசிக்கிறேன். வா நம்ம போலாம் முதல்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இங்க வந்துட்டு விஜயா வந்துட்டு பாட்டி போனதுமே வந்துட்டு, "ஏய் என்ன நீ வந்துட்டு எதனா சொன்னியா? அவன் வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவன பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீ எதனா போய் கோல் மூட்டி விட்டியா?" அப்படின்னு வந்துட்டு மீனா வந்துட்டு கேட்குறாங்க. "அத்தை நான் ஏன் அத்தை சொல்லப் போறேன்? பாட்டி கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லுங்க" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் ரோஸ் மில்க் ரெடி பண்ண சொன்னேன்ல, போ எல்லாருக்கும் வந்துட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு, அப்படியே ஆர்டர் போட்டுட்டு போறாங்க விஜயா. இவங்க வந்துட்டு மீனா வந்துட்டு அப்படியே நின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.